மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. கம்பெனி விஷயம்லாம் இப்ப முன்ன மாதிரி இல்ல. இப்ப எல்லாமே பாரதிஷனாய் தான் பார்த்துட்டு இருக்கா. அது நானும் என் குடும்பமும் அம்பாட்டி வீட்டுல இப்ப இல்ல. நாங்க ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கோம். அது எங்க சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு குருப்பு. 25 லட்சம் ரூபாய் எனக்கு தர அளவுக்கு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ வாடகை வீட்டில் போய் தங்கியிருக்க மாட்டான்னு தானே இப்போ சொல்ல வர. குருப்பே, நீ உன் குடும்பமும் எந்த பிளாட்ஃபார்மில் போய் படுத்தாலும் சரி, அது ஏன் பிரச்சனை கிடையாது. எனக்கு நான் கேட்ட பணம் மட்டும் வேணும். பார்வதி சேனை தான் இப்போ கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நான் அவங்கக்கிட்ட கேட்டு 25 லட்சத்தை வாங்கிக்கிறேன். நீ என்ன சொல்கிற? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மகேந்திரா. அப்போ நீ எனக்கு பணம் தர்றதுக்கு உனக்கும் உன் தங்கச்சிக்கும் உன் மச்சானுக்கும் சம்மதம் தானே? நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். எப்ப சரி பண்ணுவே? அது வந்து இப்போ முன்ன மாதிரி சுபத்ராவால் பணத்தை ரொட்டேஷன் பண்ண முடியாத ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டோம்ப்பா. கொஞ்ச காலமா பார்வதி சேனாயோட பணத்தில் எடுத்து புரட்டி புரட்டி விளையாண்டிங்கல்ல நீ உன் தங்கச்சி உன் மச்சாலாம் சேர்ந்து. பாரு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் சொன்ன நேரத்தில் என்னோட கைக்கு பணம் வந்தாகணும். பாரு, இன்னும் 2 நாள் வேணும்னா உனக்கு டைம் தரேன். 3ஆவது நாள் காலையில் முழுசா 25 லட்சத்தோட நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்தாகணும். அப்படி மட்டும் நீ வரல, உன் பணத்துக்காக நான் உன்னை காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். பார்வதி சேனையை பார்க்க நான் நேராக வீட்டுக்கே வந்துடுவேன். அங்கே பார்வதி சேனாய் முன்னாடி நான் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடுவேன். நீயும் உன் பொண்டாட்டியும் உன் மச்சானும் உன் தங்கச்சியும் எல்லாரும் சேர்ந்து நல்லா அனுபவிப்பீங்க. இங்க பாரு, ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். நான் உனக்கு எப்போ கால் பண்ணுறேனோ அதுக்கு அடுத்த நாள் காலையில் பணத்தோட வந்துடணும். மகேந்திரன் நமக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்கான். 25 லட்சத்துல 1 ரூபா குறைஞ்சா கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் போல இருக்கு. பணத்தை எப்படியும் ரெடி பண்ணி நம்ம மகேந்திரன்ட்ட கொடுத்துதான் ஆகணும். இல்லனா பார்வதிக்கு முன்னாடி அவ பொண்ணு வந்து நின்றுவா. அப்புறம் நம்ம எல்லாரும் குற்றவாளி குண்டில் தான் நிக்கணும். பணத்தை நம்ம கொடுத்துடலாம். அந்த மகேந்திரனுக்கு நம்ம பணத்தை கொடுத்து அவன் வாயை மூடிதான் ஆகணும். அப்புறம் பார்வதியோட பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு மகேந்திரன் சொன்னது உண்மைனா அந்த பொண்ணை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்தாகணும். அது வரைக்கும் மகேந்திரன் கேட்ட 25 லட்சத்தை நம்ம சீக்கிரமா கொடுக்கவே கூடாது. அந்த விஷயத்தை என் அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா 25 லட்சம் ரூபானா இந்த நேரத்துல அவ்வளவு பெரிய தொகைக்கு நாம என்ன பண்றது? நீ வேற ஆபீஸ்க்கு வெளியே நிக்கிற. அதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணாம நான் இதை இவ்வளவு உறுதியா சொல்ல மாட்டேன்னு தெரியாது. அதுக்கான ரூட் பிளான் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் மகேந்திரனுக்கு 25 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நீ என்னதான் ஐடியா பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் இருக்கு. நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சா மேடம்? சச்சா இல்ல, நாங்க இப்பதான் வந்தோம். குரூப் சார் வரலையா? அவர் அர்ஜென்ட்டா பெங்களூர் வரைக்கும் போயிருக்காரு. எங்க அண்ணன் அங்கதானே இருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. சரி, நான் சொன்ன விஷயத்த பத்தி நீ யோசிச்சியா மூர்த்தி? நீ நினைச்சாதான் அது நடக்கும் மூர்த்தி. எனக்கு அது தெரியும் மேடம். 25 lakhs தானே? உங்களுக்கு அதானே வேணும் மேடம்? நம்ம கம்பெனில இருந்து அதை ரொட்டேட் பண்றதுக்கான பிளானிங் என்கிட்ட இருக்கு. சீஃப் ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் இந்துதாங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சென்சிட்டிவானவங்க இந்துலேக்கா மேடம்னு தெரிஞ்சேதான் நான் இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ண போறேன். அப்படி நீ என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்க? சொல்றேன் மேடம்.
எப்படி இருக்கு மேடம் என்னோட பிளான்? வெல்டன் மூர்த்தி, ஆனா இந்து கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த பிளானை உன்னால பண்ண முடியும்னு நினைக்கிறியா? அவகிட்ட இருந்து நீ எப்படி சைன் வாங்குவ? பார்வதி இதுல சைன் பண்ணணும்ல. மேடம், உங்களுக்கு வேலை நடந்தா போதும்ல, அதுக்கு என்ன வழின்னு கேட்காதீங்க. சூட்டபிளா ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த விளையாட்டில் எனக்கோ உங்களுக்கோ நேரடியாக எந்த விதமான பங்கும் இருக்காது. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படும். நாங்கள் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு. நான் கால் பண்ணுறேன் மேடம், நீங்கள் அப்போ பண்ணால் போதும். இப்போ நான் கிளம்புறேன் மேடம். வரேன். மூர்த்தி சொன்னபடி நடந்துச்சுன்னா அம்பாட்டி வீட்டுக்குள்ள திரும்பவும் ஒரு பாம் வெடிக்கும். சரிதானே சுபத்ரா? அதுக்கான வெடி மருந்தை தான் மூர்த்தி கையில வச்சிருக்கான். நமக்கு தேவை 25 லட்சம் ரூபாய். இந்துக்கும் பார்வதிக்கும் நடுல சண்டை வரணும். அதுதான் இனிமே நடக்கணும். நான் அதை இதுக்குள்ளதானே வச்சிருந்தேன். எங்க காணாம போச்சு? அவசரத்துக்கு தேடும் போதுதான் எதுவுமே கிடைக்காது. இங்க வச்சது எங்க தான் போயிருக்கோம்? டிராயர்ல ரொம்ப நேரமா என்ன தேடிட்டு இருந்தீங்க? இவ்ளோ சீரியஸா எதை தேடுறீங்க? பணம் காசு ஏதாவது கிடைக்கும்ன்ற எண்ணத்தோடலாம் தேடாதீங்க. அதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. நீ பதுக்கி வச்சிருக்கிற காசுலாம் எனக்கு தேவையில்லை. அதை என்னைக்கு நான் தேடவும் மாட்டேன். ஹேய், இன்னும் கொஞ்ச நாள்ல என் கையில லட்சங்கள் பொருள போகுது. ஓ, அப்படியே லட்சம். உங்களுக்கு வேலை போனதுக்கு அப்புறம் முழுசா ஒரு 1000 ரூபாவது சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கீங்களா? கெட்ட கெடுக்க லட்சமா? இந்த ஜென்மத்துல உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. ஏய், என்ன ஒரேடி அப்படிலாம் நினைச்சிடாத. என்னோட லெவல் என்னங்கறத இனிமேதாண்டி நீ பார்க்கவே போறேன். உங்க லெவல பத்தி என் வாயை திறந்தெல்லாம் சொல்ல வைக்காதீங்க. 2 கால்ல நடந்து போயிட்டு போதையில 4 பேர் கொண்டு வந்து விட்டதெல்லாம் நான் மறக்கல. நான் என்னை பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. ஏன்னா என்னை பத்தி நீ பெருசா யோசிக்கிறதே இல்லையே. நீ முதல்ல என் பேங்க் பாஸ்புக் எடு, எனக்கு வேலை இருக்கு. அந்த பேங்க் பாஸ்புக்க கொண்டு போய் என்னத்தை கிழிக்க போறீங்க? உங்க பேர்ல பேங்க்ல எந்த பணமும் இல்லல்ல. பேங்க் வாசப்படிய மிதிச்சே பல மாசம் ஆச்சுல. இங்க பாரு, நான் பாஸ்புக்க தான் கேட்டேன். ஐயோ, அது அங்கதான் எங்கேயாவது இருக்கும். இங்கதான் இருக்குன்னா எங்க போச்சு? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேனே. கிடைச்சிடுச்சு, தேடினது கிடைச்சிடுச்சு. இத கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? இங்க பாரு, சம்மந்தி வீட்டுல நமக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்கன்னு தான் நீ சொல்ற. ஆனா இப்ப நான் சொல்றேன், சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்மளை எப்பவும் மோசம் பண்ணல. ஆமா, இங்க பாரு, அந்த மாதிரி ஒரு சம்மந்தி கிடைச்சது நம்ம அதிர்ஷ்டம். இப்போ நம்ம சம்மந்தி வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷம் பணமா மாறி அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. உனக்கு பைத்தியம் முத்திருச்சு போல இருக்கியா? அப்பாட்டி ஆளுங்க உங்க அக்கவுண்ட்ல லட்சம் ரூபாய் பணம் போட்டிருப்பாங்கன்னு கனவு ஏதாவது கண்டீங்களா? இல்லடி, இது கனவு இல்ல. சம்மந்தி வீட்டுல என்ன நேரடியா கூப்பிட்டு சொன்ன விஷயம் இது, தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க? என்னோட பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு அங்க வர சொன்னாங்க. என் பாஸ்புக் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்கன்னா இதை வேடிக்கை பார்க்கறதுக்காக கொண்டு வர சொல்லுங்கிறது உனக்கு புரியுதுல்ல? அடியே, என் அக்கௌண்ட்ல பணத்தை போடுறதுக்கு தான். இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல. இவ்ளோ நாள் செய்யாத உதவிய அவங்க இனிமே செய்வாங்களா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பணம் நம்ம கை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளா போதும். இங்க பாரு, நம்ம பொண்ணுதான் நம்மளோட அதிர்ஷ்டம்னு நான் சொல்லும் போதுல நீ நம்பவே இல்லைல்ல? அவளை நம்ம சம்மந்தி வீட்டுக்கு திரும்ப அனுப்பும் போது நீ என்னெல்லாம் பிரச்சனை பண்ண. அந்த ரகு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சதால அது இப்போ நமக்கு லாபமாயிடுச்சு. என்னமோ, என்னால இத நம்ப முடியல. நம்மளனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் நீ அந்த விக்ரமனெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காத. அவன் ஆஸ்பத்திரியில இருந்து வந்தா கூட அவன் இந்த ஊர்ல இருப்பான்னு நம்பிக்கை இல்லை. அதனால நாம இந்துவை சார்ந்து இருந்தாதான் காரியம் சாதிக்க முடியும். ஏய்,
இங்க பாரு, என்ன நீ இந்துகிட்ட பழைய கோவத்தெல்லாம் காட்டாத. சும்மா நேரம் கிடைக்கும் போதுல அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசு. நான் அவளை கூப்பிடணுமா? அதுக்கு நான் இன்னொரு தடவை பிறந்து வரணும். இங்க பாரு, நீ இன்னொரு பிறவி எடுக்கலாம், ரொம்ப காலமாகும். நீங்க வேணா இந்துவோட காலை போய் பிடிச்சுக்கோங்க, நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். இந்தாப்பா. இங்க எங்கேயுமே அவங்கள காணுமே. இங்க தானே அவங்க வர சொன்னாங்க. பெரிய இடம்னா பிஸியா தானே இருப்பாங்க. என்ன பண்றது, சொன்ன டைமுக்கு வரணுமா என்ன? நம்ம தேவைக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். சுகுமாரன், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். நீங்க சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா இந்து அங்க இருக்கிற வரைக்கும் அதை உங்களால செய்யவே முடியாது. அப்போ நான் நினைச்சதெல்லாம் சரியா தான் இருக்கும் போல இருக்கு. உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு நாங்க நினைச்சாலும் இந்து அதை தடுத்துருவா. அவ சுயமரியாதைக்காரியாச்சே. சுகுமாரன், பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல? கொண்டு வந்திருக்கேன். இந்தா எடுத்துட்டே வந்துட்டேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு பண்ற இந்த உதவியெல்லாம் இந்துகிட்ட சொல்ல வேண்டாம். நானும் அவகிட்ட சொல்ல மாட்டேன். சுகுமாரன், உங்களோட இந்த முடிவு தான் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஆமா, இந்த பணங்கிறது எவ்வளவு கிடைக்கும்? 27 லட்சம் ரூபாய். 27 லட்சமா? ஆமா, 27 லட்சம் ரூபாய நாங்க உங்க அக்கவுண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். அப்படியா? சந்தோஷம், நல்லது. அந்த பணம் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து 25 லட்சம் ரூபாய நீங்க எங்களுக்கு டிராப் பண்ணி கொடுக்கணும். மீதி 2 லட்சம் ரூபாய நீங்க வச்சுக்கோங்க. அந்த 2 லட்சம் ரூபாய் நாங்க உங்களுக்கு கொடுக்கற பேமெண்டா வச்சுக்கோங்க. இல்ல, அது இது எந்த மாதிரி டீலிங்னு எனக்கு புரியலையே. 27 லட்சம், 25 லட்சம், மீதி 2 லட்சம். மொத்தத்துல இது ஒரு குழப்பமான வேலையா இருக்க. அது வந்து சுகுமாரா, எங்களுக்கு சில டாக்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு. உங்க அக்கவுண்ட்டுக்கு நாங்க இவ்ளோ பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது டாக்ஸ் ப்ராப்ளம் எதுவும் வராம இருக்கிறதுக்கு தான். இங்க பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட்டாவும் உதவியாவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்துல ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப 2 லட்சம் ரூபா, அப்புறம் 3 லட்சம் 4 லட்சம் கிடைச்சிட்டே இருக்கும். அதுவும் ஃப்ரீயா கிடைக்கும். அப்போ டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறீங்க. என்ன பண்றது சுகுமாரன், கோடி கோடியா பணத்துக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு பதிலா அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை உங்க மாதிரி ஆளுங்களுக்கு தரலாம்ல. நீங்களாவது தப்பிச்சிருவீங்கல்ல. என்ன ஒரு மனசு. இந்து என்னைக்கு என்னோட அதிர்ஷ்டம் தான். என்ன சுகுமாரன், பேசாமலே நிக்கிறீங்க? இல்ல, அது வந்து இந்த டீலிங்ல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? சேச்சே, இதுல எனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்க வேண்டியிருக்கு? ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். அப்படின்னா சுகுமாரன், நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாகணும். இந்த விஷயத்த எக்காரணத்து கொண்டு இந்து கிட்ட சொல்லக்கூடாது. இந்துக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு கிடைக்கிற இந்த உதவி எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். நான் இத பத்தி இந்துகிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன். இங்க பாருங்க, அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஒரு சமயம் இத பத்தி உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க 2 பேரையும் சொல்லிடாதீங்க. அப்போ கேள்வியும் வரும்னு சொல்றீங்க? பார்வதி, அருண் அந்த மாதிரி விஷயத்த தான் இவ சொல்றா. அவங்களுக்கு தெரிஞ்சா இந்த டீலிங்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு உதவி செய்யறோம்னு நாங்க தானே வாக்கு கொடுத்தோம். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு இதானே முறை. நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கல்ல. என்ன நீங்க எப்பவும் முழுசா நம்பலாம். நான் உங்க ஆளுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம்
அடிக்கடி அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுட்டே இருங்க. ஏன்னா அக்கௌண்ட் காலியா இருந்தா அது உங்க இமேஜையும் டேமேஜ் ஆகிரும்ல, அதான் சொல்றேன். அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, நாங்க கிளம்புறோம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. சந்தோஷம். போயிட்டு வாங்க. அட கடவுளே, வழியில கிடைச்ச ஒரு குழந்தையால எனக்கு பிற்காலத்துல இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இப்போ நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. என்ன மூர்த்தி சார் அமைதியா இருக்கீங்க? நான் உங்களை தான் கவனிச்சிட்டு இருந்தேன் மேடம். நீங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? முன்னாடிலாம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சோகமயமா இருக்கும். அருண் சாரோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது அருண் சாரை விட உங்க மூஞ்சி தான் ரொம்ப சோகமா இருக்கும். நான் சொல்றது சரிதானே மேடம்? வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே சுகம் மட்டும் இருக்காதுல்ல மூர்த்தி சார். வாழ்க்கைன்றது சுகமும் துக்கமும் கலந்தது தானே சார்? உன்னோட இந்த சந்தோஷம் கூடிய சீக்கிரம் துக்கமா மாறிடுண்டி. அப்படி ஒரு திட்டத்தை தான் இப்ப நான் கையில வச்சிருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க மூர்த்தி சார்? அருண் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு மேடம். உண்மையை சொல்லணும்னா உங்க 2 பேரோட இந்த சந்தோஷம் தான் இந்த கம்பெனியோட உண்மையான வெற்றி. மூர்த்தி சார் அந்த ஃபைலை கொடுங்க. உங்களை பார்த்து பேசிட்டு இருந்ததுல இந்த ஃபைல்ல சைன் வாங்கணும்னு மறந்துட்டேன். இந்தாங்க. மூர்த்தி சார், இதுல இன்ஃபார்ம் பண்ணியிருக்க வேலைக்கான அப்ரூவல் லெட்டரை நாம ஏற்கனவே இவங்களுக்கு அனுப்பிட்டோம்ல. மறுபடியும் எதுக்காக இந்த லெட்டரை வச்சிருக்கீங்க? மேடம், அதோட ஃபர்ஸ்ட் அப்ரூவல் லெட்டர்ல ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சு. அதை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா டிராஃப்ட் பண்ண லெட்டர் தான் இது. இதுல ஏதாச்சும் மிஸ்டேக் வருமா? வராது மேடம். நீங்க நல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணாலே போதும். ஒரு ஏழை குடும்பத்துக்கு இதனால வேலை கிடைக்கும்ல. நீங்க லேட் பண்ணியிருக்கவே கூடாது. இதை நீங்க சீக்கிரமா அனுப்பிடுங்க. அனுப்பிடுறேன் மேடம். இந்தாங்க, இத பார்வதி மேடம் கிட்ட காமிச்சு சைன் வாங்கிக்கோங்க. இந்த ஃபைல்ல இருக்க எல்லா பேப்பர்ஸும் ஓகே தானே மேடம்? ஏன் மூர்த்தி சார் அப்படி கேக்குறீங்க? ஓகேவா இருக்கிறதுனால தான் நான் சைன் பண்ணிருக்கேன். இல்ல மேடம், நான் உங்ககிட்ட கொண்டு வர எல்லா ஃபைல்ஸையும் கரெக்ஷன் சொல்லி திரும்பி அனுப்பிட்டு தானே இருப்பீங்க. அதுக்காக தான் நான் கேட்டேன். அன்னைக்கு கரெக்ஷன் இருந்ததுனால ரிட்டர்ன் கொடுத்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லையே. நீங்க தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்றீங்களே. தேங்க்யூ மேடம். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் தான் மேடம் எல்லா விஷயத்துலையும். அதை நீங்க லேட் பண்ணாம சீக்கிரமே புரிஞ்சுப்பீங்க. என்ன மூர்த்தி சார், வேற ஏதாச்சும் சொல்லணுமா? வேற எதுவும் இல்லை மேடம், நான் கிளம்புறேன். சுபத்ரா, மூர்த்தி நம்ம கிட்ட சொன்ன வார்த்தைய நம்ம நம்பலாமா? மூர்த்தி கிட்ட சொன்னா அது அவர் கரெக்டா பண்ணிடுவாரு. ஆரம்பத்துல இருந்தே அவர் அப்படிதான் இருக்காரு. இந்த பிளான் மூலியமா நமக்கு 27 லட்சம் ரூபாய் கிடைக்கும். சுகுமாரனுக்கு நம்ம கொடுத்த ப்ராமிஸையும் காப்பாத்திரலாம். அப்புறம் பார்வதிக்கும் இந்துக்கும் நெருக்கமான பாசத்துல ஒரு விரிசல் விழும். ஒரே கல்லுல 3 மாங்கா. இதுக்கப்புறம் அதுதான் நடக்க போகுது. மூர்த்தி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நாங்க இப்ப உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த புது வீடுலாம் பிடிச்சிருக்கா மேடம்?
ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்பாட்டு பார்வதியோட தெனாவட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லல. வாடகை இருந்தா என்ன மூர்த்தி, நிம்மதியா இருக்கு. மூர்த்தி, உங்ககிட்ட சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? சக்சஸ் தானே? நான் கமிட் பண்ணிக்கிட்ட எந்த வேலையும் சக்சஸ் ஆகாம இருந்திருக்கா மேடம்? இதுவும் சக்சஸ் தான். இதுல பார்வதி மேடம் கிட்ட சைன் வாங்கிட்டு தான் நான் உங்ககிட்ட வரேன். பார்வதி சைன் பண்ணிட்டாளா? ஐயோ, அவ அதை படிச்சு பார்த்தாளா? அவங்க அதை படிச்சு பார்த்துட்டு என்கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் சிக்னேச்சரே அதுல போட்டாங்க. இதை பாருங்க மேடம். மூர்த்தி, இதுல எங்க நம்ம பிளான் பண்ண டாக்குமெண்ட் இருக்கு? அப்படி ஒரு டாக்குமெண்ட்ஸே இல்லையே. இருக்கு மேடம். அந்த 4வது டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க. அதுதான் நம்ம பிளான் பண்ண டாக்குமெண்ட்ஸ். இது ஆக்சிடென்ட்ல செத்து போன நம்ம கிட்ட வேலை செஞ்சவங்களோட பசங்களுக்கு வேலை கொடுக்கற டாக்குமெண்ட் தானே? மூர்த்தி, நீ எங்களை கலாய்க்கிறியா இல்ல டாக்குமெண்ட் மாறி போச்சா? எல்லாம் சரியான டாக்குமெண்ட்ஸ் தான் மேடம். நான் வெரிஃபை பண்ணி தரேன். நீங்க அதை என்கிட்ட கொடுங்க. இதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. நீங்க எதிர்பார்த்தது இதுதானே மேடம்? பார்வதி மேடமும் இந்துலேக்கா மேடமும் சைன் போட்ட வாரிசுதாரருக்கு வேலை கொடுக்குற டாக்குமெண்ட். 27 லட்சம் ரூபாய் சுகுமாரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இப்போ உங்ககிட்ட இருக்கு. மூர்த்தி, நீங்க இந்த அளவுக்கு டேலண்டா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. மூர்த்தி, நீங்க ரொம்ப புத்திசாலியா வேலை பாக்குறீங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்றதுனால நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்னை காப்பாத்துறது தான் உங்களோட வேலை. எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்னோட வேலையை காப்பாத்தி ஆகணும். மூர்த்தி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சா மட்டும் போதும். இந்தாங்க. இந்த டாக்குமெண்ட் இன்னைக்கே பேங்க்குக்கு போயிடும். உடனே அந்த அமௌண்ட் சுகுமாரனோட அக்கௌண்ட்டுக்கும் போயிடும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்ப நான் வரேன். சுபத்ரா, பணம் இப்ப நம்ம கிட்ட வரப்போகுது. இதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என் வீட்டுக்காரர் சொன்னதெல்லாம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? 25 லட்சம் ரூபாய நான் மகேந்திரன் கையில சும்மா எல்லாம் போய் கொடுக்க மாட்டேன் ராதிகா. இந்த 25 லட்சம் ரூபாய வச்சுதான் மகேந்திரன் கிட்ட இருந்து பார்வதியோட குழந்தை எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பார்வதியோட மக யாருன்னு நாம தெரிஞ்சுக்காம ஒரு நையா பைசா கூட நாம அவனுக்கு கொடுக்க கூடாது. இதையேதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் பணம் ரெடியான விஷயத்த அந்த சுகுமாரனுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.